இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் வந்து பிசியோட கட் ஆஃப் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐ ரிசல்ட் இன்றைக்கி வரும். அடுத்து எஸ்ஐக்கு வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த இயரே வருமா இல்லை கொஞ்சம் டிலே ஆகுமா, இதை பற்றி நம்ம இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் 24 வந்து ஹியரிங் வருது. இந்த ஹியரிங்கில் வந்து கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த ஹியரிங்கில் முடியலனா கூட ஜூலை ஃபஸ்ட் வீக் அடுத்த ஹியரிங் போவோம். அந்த ஹியரிங்கில் வந்து கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜூலை ஃபஸ்ட் வீக் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுன்னா ஜூலை எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இப்போ நிறைய பேர் வந்து ரிசல்ட்டே வராது, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக் போய்கிட்டுருக்கு. ஆனால் அது எதுவுமே நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை எண்டு அப்படி இல்லைனா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடும். இந்த ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு வித் ரிசல்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக நம்ம இதுக்கு முன்னாடி 444 2022 எப்படி ரிசல்ட் வந்ததோ அதே மாதிரி நமக்கு வந்து அந்த ரிசல்ட் இருக்கும். நம்ம நேமு, நம்ம டேட் ஆஃப் பர்த்து, நம்ம மார்க்கு எல்லாம் போட்டு ரிசல்ட் வந்துடும். ஆகஸ்ட் எண்டு அப்படின்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் வந்து கண்டிப்பாக எஸ்ஐ ஃபிசிக்கல் வந்து இருக்கும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த இயர் வருமா இல்லை 2027 நெக்ஸ்ட் இயர் போயிடுமா? இது வந்து படிக்க பசங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் எங்ககிட்டையும் தனியாக கால் பண்ணி கேட்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நீங்கள் தான் நினைப்பீங்க, வெப்சைட்டில் வந்து ஒரு ஆனுவல் பிளானர் விட்டுருந்தாங்க. டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து மே மாதம் வரதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் மே மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வரல. அப்போ இது வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. டெக்னிக்கல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ஏன் வரலன்னா, அதில் வந்து சிலபஸில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அந்த 2 சேஞ்சு இப்போ அதுக்கான ஒர்க் வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. அதனால தான் நோட்டிஃபிகேஷன் வர கொஞ்சம் டிலே. இந்த மாதம் எண்டுக்குள்ளே அப்படி இல்லைனா ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளே டெக்னிக்கல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு தாலுக் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் 100% வந்துடும். வேக்கன்சி வந்து போன டைம் வந்து அதே வேக்கன்சி இருக்கும். 1000 to 1300 நம்ம எதிர்பார்க்கலாம் வேக்கன்சி வந்து. நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் நெக்ஸ்ட் இயர் போவோம் இல்லை ரொம்ப டிலே ஆகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது எதையுமே நீங்கள் கேட்காதீங்க. படிக்க பசங்க வந்து கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் கண்டிப்பாக வந்துடும். இதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எஸ்எஃப்ஓ வந்து வருமானு சொல்லி கேட்குறீங்க. எஸ்எஃப்ஓ வந்து கண்டிப்பாக அந்த டைம் வரும். இப்போ போன கால்ஃபரில் வந்து எஸ்எஃப்ஓ வந்திருக்காது. இப்போல்லாம் கண்டிப்பாக வந்து எஸ்எஃப்ஓ வரும். ஆனால் அதுக்கான வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து எஸ்எஃப்ஓ தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களாம் வந்து கால்ஃபர் வந்ததுக்கு அடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காதிங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து என்ன சொன்னாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக போட்டு நாங்கள் 2 வீடியோவில் பிசியோட கட் ஆஃப் மார்க் வந்து நாங்கள் போட்டிருப்போம். அதில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக சொல்கிறீங்க, மற்ற அகாடமி தான் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற கட் ஆஃப் வராது, நீங்கள் வந்து ரொம்ப கூட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட இந்த வீடியோ பார்க்க ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு கட் ஆஃப் நினச்சிருப்பாங்க. அதே கட் ஆஃபை நாங்கள் சொல்லணும்னா நீங்கள் சொல்கிற கட் ஆஃப் வந்து வராது அந்த மாதிரி சொல்லுவாங்க. கட் ஆஃப் வந்து நாங்கள் சொல்கிற கட் ஆஃபை விட யாரெல்லாம் மார்க் கம்மியாக வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க இப்போமே வந்து ரெடி ஆகிருங்க. பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் மாதம் சொல்லி ஆனுவல் பிளானரில் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு. வேக்கன்சி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏஆரில் எத்தனை வேக்கன்சி இருக்குது, பெட்டாலியனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஃபயரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான மெமோ வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த மெமோ வச்சு ஒரு வீடியோ போடுறோம். அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடியே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் 15 அந்த டயத்துலேயே வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். இந்த இயர்லேயே வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற மார்க்கை விட கட் ஆஃப் மார்க்கை விட யாரெல்லாம் கம்மியாக எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களாம் வந்து இப்போமே படிக்க ஆரம்பிச்சிருங்க.